ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் ஈரல் தான் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து பூண்டு, வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ வந்து நல்லா இது மேலே இருக்க ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி இது எந்த சைஸில் வேணுமோ பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தாளிக்கிறத நான் பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பூண்டு, தக்காளி சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸி தாங்க இது. நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். வெங்காயம், தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம்லாம். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிறேங்க. அதுலேயும் சேர்த்து நல்லா வதக்கி விடுறேன். தக்காளி ஆல்ரெடி பேஸ்ட் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்க ஈரல் சேர்த்துக்கலாம். மட்டன் ஈரலை கழுவிட்டு கட் பண்ணி வச்சுட்டேங்க. இப்போது நல்லா க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சள் தூள்லாம் போட்டு ஏற்கனவே க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி திரும்ப ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். வதங்கட்டும் ஒரு நிமிஷம். தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிட்டுருக்கு. ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ நான் இதில் ஈரலை சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஈரலோட கலர் மாறும். ஒரு 2 நிமிஷம் வதக்கினீங்கன்னா நல்லா கலர் மாறி வரும். அதுக்கப்புறம் காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் வதங்கட்டுங்க. வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்க போகிறேன். இது பாருங்கள், ப்ரௌன் கலர் இந்த மாதிரி போட்டோமா கலரு. வதங்கினதுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள் கலர். ஒரு மாதிரி க்ரே கலரில் மாறி வச்சுக்கிட்டிங்களா. ஒரு மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டிங்கன்னா எல்லாமே எல்லா ஈரலுமே கலர் மாறி வரும். அதுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1.25 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. இதையும் வதக்கிடலாம். உப்புலாம் சேர்த்தாச்சு. ரெண்டு மெத்தடில் பண்ணலாங்க. பெப்பர் ஜீரகம்லாம் அரைச்சி போடுறதும் நான் என்னோடய சேனலில் இருக்குது, பாருங்கள் உங்களுக்கு வேணும்னா. இது ஒரு செகண்ட் மெத்தட். இதில் மிளகுலாம் எதுவுமே இல்லை. காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது வெங்காயம், தக்காளி எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. ரொம்ப வேண்டாம், ஒரு 1/4 கப்பு போதும். ரொம்ப சேர்த்தோம்னா ஈரல் வந்து ரொம்ப நேரம் வெந்ததுன்னா பார்த்திங்கன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் ஒரு 1/4 கப்பு அதை சேர்த்தா போதும். சேர்த்து நல்லா தண்ணி வெந்து வரட்டும். ரொம்ப நேரம் வேக விட்டிங்கன்னா ரப்பரி ஆகிடும். அந்த நம்ம ப்ரான் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஆகிடும். அதனால் ஒரு 1/4 கப்பு சேர்த்து அது வெந்தோன்னு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம தொட்டு பாருங்கள், கட் பண்ணி பாருங்கள். இப்படி கரண்டி வச்சு இப்படி கட் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நான் இது வெந்ததுக்கப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நம்ம போட்டிருக்க தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துடுச்சு. இப்போ நல்லா வெந்திருக்கு ஈரல், மட்டன் ஈரலை. லைட்டாக அப்படி கிட்டிங்கன்னா இது பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். செக் பண்ணிக்கோங்க நீங்களும் அதே மாதிரி. செக் பண்ணிவிட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு மிளகுத்தூள் வேணுன்னா சேர்த்துக்கோங்க. எனக்கு காரமே கரெக்டாக இருக்குது மிளகாத்தூளோடது. அதனால் நான் இப்படியே ஆஃப் பண்ணிடுறேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மேலே கொத்தமல்லி வேணுன்னா கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாங்க. இவ்வளோ ஈஸியான மட்டன் ஈரல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நிறைய குக்கிங் வீடியோஸும் போட்டிருக்கேன், அதுவும் பாருங்கள். நல்லாயிருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும், ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல். ரொம்ப ரொம்ப ஈஸியான மட்டன் வருதுங்க இது. இதே மாதிரி மட்டனும் ஃப்ரை பண்ணலாம். ஈரல், அப்புறம் பார்த்திங்கன்னா மட்டன் பிரைன் இருக்கு இல்லையா, அதுவும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதோடய வீடியோவும் போட்டிருக்கேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மட்டன் ஈரல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். சாம்பார், ரசம் எல்லாத்துக்கூடமே ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே மாதிரி வெரைட்டி ரைஸ் கூட எல்லாத்துக்கூட நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் மட்டன் ஈரல் ரொம்பவே நல்லதுங்க, குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்குமே சரி. ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் ஈஸி தான் இது உங்களுக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.